எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்போ பேசுகிற விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க, இந்த கரூர் சம்பவம் தான் பற்றி பேச போகிறோம். ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடியோஸ், எவ்வளவு பல்வேறு நபர்களுடைய கருத்துக்கள் போட்டு அதை பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாயிடும். இதில் யாரை குறை சொல்கிறது, யாரை சரின்னு சொல்கிறது ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குது அப்படின்னு கூட ஒன்றுமே புரியல. அதாவது நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் சில வீடியோஸ்லாம் வருது பார்க்குறோம். ஒரு நீதிபதியோட படத்தை போட்டு ஒரு பெண்மணி வந்து அந்த நீதிபதியை திட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு நீதிபதியானீங்கன்னு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மக்களுடைய வந்து தாங்கள் என்ன செய்கிறோம் தெரியாமல் தானே. இதெல்லாம் வந்து ஒரு நீதிபதி என்ன பண்ணுவார்? நீங்களாம் வந்து கும்பலாக ஒருத்தர கூடி அதிகமாக ஒரு நடிகரை பார்க்கணுன்னு போயிட்டு அந்த ஸ்டாம்ப் பேடு ஏதோ சூழ்ச்சி செஞ்சாங்களோ இல்லையோ அங்கே விழுந்து எல்லாம் நசுங்கி ஜனங்கள்லாம் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த தவறுக்கு வந்து ஒரு நீதிபதியை போட்டு காய்ச்சுன்னு ஒரு பெண்மணி வீடியோவில் போட்டு காய்ச்சுது. நீங்களாம் எதுக்காக வந்தீங்க? நீங்கள் எங்களுக்கு நல்லது பண்ண தானே இருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து வருத்தப்படுறதா இல்லை சிரிக்கிறதா கூட சில சமயத்தில் தெரியல. இப்போ கரூர் சம்பவத்தை பற்றி பேசுவோம். அந்த சம்பவங்களை வந்து கோர்வையாக வச்சு பேசும்போதே இதில் நம்ம வந்து பொதுமக்களுடைய அவேர்னஸ் அப்படின்றது நம்ம வந்து எவ்வளவு வந்து விழிப்புடனும் இருக்கணும். இப்போ 41 உயிர்கள் போச்சு. இந்த 41 உயிர் திரும்பி வருமா? எந்த ஜென்மத்திலும் திரும்பி வராது, ரைட். ஆனால் இந்த 41 உயிர்களும் போகாமல் தடுத்திருக்க முடியும். எப்படி தடுத்திருக்கலாம்? உன்னுடைய சிந்தனை கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணினா இந்த 41 சாவு வந்து நடக்காமலே செஞ்சிருக்க முடியும். இது எப்படின்றத பற்றி பேசுவோம். இதுக்கு பல்வேறு தீர்ப்புகள். இது யார் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும்? இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரசியல் தான் நடக்குது. இதில் வந்து அரசியல் பண்ணுறாங்க. எப்படி அரசியல் பண்ணுறாங்க? ஆளுங்கட்சியினரை பார்த்து வந்து எதிர்கட்சியினர் சொல்லுது நீங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு. வளர்ந்து வர கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி இப்போ அந்த தாவேக்கா வந்து ஓட்டு நிறைய வாங்கிவிடும்னா அப்போ அந்த கட்சிக்கு ஓட்டு வாங்கிடும்னா மற்ற கட்சியில் இருக்காங்களா பயப்படுவாங்கல்ல. அப்போ அந்த கட்சி எதிரி வளர்றான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த கட்சி நான் சொல்லுது அந்த தாவேக்கா தான் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இது ஒரு ட்ராக்ல போகுது. தாவேக்கா என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுங்கட்சி எதாவது அவங்க எங்களுக்கு எதிர்கட்சி, அவங்க எந்த கட்சியை வந்து எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சியிலேருந்து செய்யப்பட்ட சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை காவல்துறை வேண்டும் என்று இதை செய்யலை, சிஆர்பிசியில் அவங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகும்போது அவங்க வந்து பேஸ்ட் ஆன் தட் சிஆர்பிசி பேஸ் பண்ணி அவங்க நிறுத்திருக்கலாம், அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. அடுத்தது நடிகர் விஜய் வந்து லேட்டாக வந்துட்டார். அவர் லேட்டாக வந்தது முக்கியமான காரணம். அவருக்கு வந்து விகாரியஸ் லியாபிலிட்டி, அவருக்கு பகர பொறுப்பு இருக்குது இதில். அதனால் அவரை வந்து நீங்கள் வந்து கைது பண்ணியிருக்கணும். பல்வேறு தரப்பினுடைய பல்வேறு வீடியோக்கள், பல்வேறு கருத்துக்கள் வந்து பகிரப்படுகின்றன. எது சரி எது தப்புன்னு. இப்போ இதே போல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாம்ப் பேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்து வாங்கி வச்சு சிக்கி இறந்துடுறாங்க இல்லையா, அது சம்பந்தமான வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றங்கள் வந்து பல்வேறு வழக்குகளை வந்து விரிவாக வந்து விவாதித்திருக்கிறது. இதில் வந்து யார் மேலே வந்து நீங்கள் தப்பு சொல்ல முடியும் அப்படின்னா எந்த ஒரு தரப்பினர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. காவல்துறை மேல் மட்டும் என்ன ஒரு தப்பு, காவல்துறை ஒரு சாரர் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை தான் இதற்கு அனுமதி கொடுக்குறது. ஆமாம், ஒரு ஸ்டாச்சுட்டரி அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸு மீட்டிங் போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்பது காவல்துறையினால் கணிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அங்கே வந்து காவல்துறை வந்து அவங்களுக்கு வந்து அனுமதியே கொடுக்கல, நீ கேட்குறதுல கொடுக்கல. இல்லை நீங்கள் இப்போ அலிகேஷன் இப்போ எப்படி இருக்கிறாங்க, நான் வந்து வேற இடத்துல கேட்டேன், இவங்க இங்கே கொடுத்தாங்க. இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் வெட்டி இருந்தது, இல்லை வேணும்னே வச்சாங்க. இது ஒரு பக்கம் அந்த பள்ளத்தில் விழுந்து ஜனங்க சாவாங்க. எதிர்கட்சி வந்து அங்கே ஜனம் நிறைய பேர் வரும்போது நான் வேணும்னே ஆம்புலன்ஸை உள்ளே விடுறேன். இதே போன்றெல்லாம் பல்வேறு வகையில் வந்து அலிகேஷன் வந்து இருக்குது. இறந்து போனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் உடனடியாக பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க உடம்புல இதில் வேற ஒரு ப்ரொபகண்டா வேறு வருது. என்ன ப்ரொபகண்டா வருதுன்னா இறந்து போகிறவங்க உடம்புலாம் வந்து கீழ்ச்சி இருந்து ஊசி போட்டுக்கிறாங்க. என்ன சார் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு வதந்திகளை வந்து பரப்புனா பொதுமக்கள் இன்னும் பீதி தானே அடைவாங்க. இதில் யார், அதாவது காவல்துறை மட்டும் வந்து இதை கட்டுப்படுத்த முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சி மீட்டிங் போடுதோ அந்த அரசியல் கட்சியிலும் வந்து அவேர்னஸ் இருக்கணும். அந்த மீட்டிங் ஏற்பாடு செய்கிறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு தண்ணீர் பந்தலோ இல்லை அவங்களுக்கு டிஃபன்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறதோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு என்னென்ன பண்ணணும், கும்பல் ஜாஸ்தி என்னெல்லாம் பண்ணணும், இதற்கான இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வழக்குகளில் அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து சிலதெல்லாம் பண்ணிக்கணும். அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து அந்த சட்டத்தின் பால் இருக்கிற உரிமையை வந்து எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாதுன்றான். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கூட்டம் நிறைய வருது, பேரிகார்டு போட்டு போலீஸ்காரன் தூரம் போ அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் இருக்கிற கட்சிக்காரர் கேட்கணும் வச்சுக்க அதை அங்கே யார் வந்து அங்கே வந்து காவல்துறை வந்து கடினமாக நடந்து அதனை வந்து அடக்க வேண்டும். அப்போது இப்போ ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி காவல்துறை மேலே திரும்பிடுறாங்கல்ல, அன்றைக்கி அந்த காவல்துறை அதை செஞ்சுருக்கணும். ஒன்று
ஸோ இது ஒரு ட்ராக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு தான் அதை கண்காணிக்கணும் அப்படின்னு அவர்கள் மேலேயும் முழு பொறுப்பையும் தூக்கி போட முடியாது. இதே போன்று இத்தனை தவறுகள், இத்தனை மக்கள், இத்தனை பிரிவுகள் இருக்கக்கூடிய நீ இதை செய்யணும், நீ இதை செய்யலை, நீ இதை விட்டுட்ட, நீ அதை மறந்துட்ட, ஆனால் எத்தனை பேர் தான் போது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சுய சிந்தனை மிக மிக முக்கியம். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கோம், நமக்கு வந்து அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி, நமக்கு ஒரு கடமைகள் இருக்குது, அவங்கள பார்க்க போகிறோம். ஒரு நடிகர் வரார், ரைட், யாரும் வந்து ஒரு நடிகரை சென்று நீ பார்க்கக்கூடாது என்று யாரும் வந்து தடை சொல்ல மாட்டாங்க. நடிகரை சென்று பாருங்கள். ஆனால் நடிகரை சென்று பார்க்க போகும்போது அங்கே எப்பொழுது கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் அந்த கூட்டத்தை, ஏன்னா நம்மளாம் வந்து 6 அறிவு படைத்தவன் தானே, நமக்கு தெரியாத கூட்டம் ஜாஸ்தி, அதெல்லாம் கீழே கொஞ்சம் நசிக்கு கஞ்சி எடுத்துருவான்னு தெரியும், நமக்கு தெரியணும் இல்லையா, கீழே கொஞ்சம் ஒரு நசிக்கிடுவோம், செத்து போயிடுவோம், ரைட்டு. அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கே எருவ மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளையே போட்டு நசிக்க எடுத்துருவான். நீ அந்த கும்பலில் போய் மாட்டினா குழந்தை வேற பொம்பளை வேற தெரியுமா? பெண்கள் வந்து குழந்தைங்களாம் குடிம்பட்டி, ஏமா ஒரு நடிகரை உட்காந்து நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம், ஃபோனில் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். அவரை பார்க்க போயிட்டு குழந்தைங்கள்லாம் பெண்கள்லாம் மாட்டி வந்து இது மாதிரி உயிர் உரிகளை இது என்ன சொல்றதுன்னா, அந்த சிந்தனை, அந்த 6ஆம் அறிவு இருக்குது இல்லை, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா இந்த 41 மரணங்களை வந்து நடக்காம செஞ்சிடலாம். ஆனால் இன்னைக்கு இந்த 41 பேர் இறந்து போனதை வச்சு எத்தனை அரசியல், எத்தனை யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, மாரிதாஸ் தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பேர்னா ஃபிலிக்ஸா, அவர் ஒரு பக்கம் அரெஸ்ட், 30 யூடியூபர் மேலே வழக்கு. பேச்சுரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, பேச்சுரிமை ஒன்று இருக்குது. அவதூறுகள் அப்படின்பது வேறு. அவதூறுகள் ஆவணங்களே இல்லாமல் ஒரு நபரை வந்து குறை கூறுதல் தான் வந்து அவதூறு. ஆனால் பேச்சுரிமை என்பது வந்து இப்பெல்லாம் பண்ணலாம், இப்பெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் இருக்கலான்னு ஒருத்தர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறார். வரதராஜன் ஒரு யூடியூபர், அவர் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கோர்ட்டில் கூட பார்த்தேன், அவரே அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் என்ன வீடியோ போட்டாருன்னா, இந்த ஜட்ஜி இதெல்லாம் விசாரிக்கலையா, அந்த ஜட்ஜி அதெல்லாம் விசாரிக்கலையான்னு அவர் வீடியோ போடுறாரு. ஆனால் நீதிபதிகளை வந்து நேரடியாக விமர்சனம்ன்றது செய்யவே கூடாது, அது வந்து மிக தவறு. அவங்க என்னங்க பண்ணுவாங்க, இப்போ நம்ம வக்கீல்கள் நம்ம என்ன பண்ணுறோம், கட்சிக்காரன் நம்ம கிட்ட உண்மையை சொன்னதாங்க நம்ம வந்து வழக்கு நடத்த முடியும். அது மாதிரி அவர்கிட்ட வர இந்த வழக்கை வந்து அவர் விசாரிக்கிறார், அவ்வளோதான். அப்புறம் தான் டிசைட் பண்ணோம், அந்த ஜூரி செக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்லாம். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டான்றதுக்காக ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த எந்தவித சுய விருப்பு எதுவுமே இல்லாத ஒரு நீதிபதி ஒரு தனிப்பட்ட நபரை வந்து விமர்சனம் செய்வது என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது வந்து யாருமே வந்து பொதுமக்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், ரைட்டு. அதனால் தெரியாமல் செய்தாலும் சட்டம் அறியாது சொல்லுவாங்க இல்லையா, சட்டம் எனக்கு தெரியலன்னு சொன்னால் சட்டம் வந்து ஒதுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் தெரியாமல் செய்கிறார், ரைட்டு. அதுக்காக வந்து ஒரு ரெப்யூட்டட் பர்சனே வந்து அதை செய்வது வந்து எப்பொழுதுமே வந்து அதை ஒத்துக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது, ரைட். ரெண்டாவது கருத்துரிமை, பேசுறதுக்கு என்பதற்கு அனைத்து நபர்களுக்குமே வந்து பேசுறதுக்கு உரிமை இருக்கிறது. அதாவது இப்படிலாம் வந்து கைது மேல கைது பண்ணி வந்து ஒரு விஷயங்களை பேசாமல் அடக்குவதன் மூலம் எந்தவித பலனும் வந்து வந்துட போறதில்லை, சரியா? இப்போ இந்த விஷயம், இந்த கரூர் மேட்டர் நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா, இது சிபிஐக்கு விசாரணைக்கு சென்றிருக்கிறது, சரி. அதுல வந்து புஷி ஆனந்த் ஓடி தலைமறைவாகி விட்டார், சரி, ரைட்டு. இப்போ அது வெளியே வந்து எல்லா வேலையும் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம், ரைட்டு. ஆனால் இதுல வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் ஆஃப் தி பப்ளிக். எப்பொழுது எந்த அரசியல் கட்சிகள் மீட்டிங் போட்டாலும் சென்று பாருங்கள், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கூட்டத்தில் ஸ்டாம்பர்ட் மாதிரி நம்மளை நசிக்கிடுவான்னு தெரிஞ்சா ரஜானி அந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்கும். ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் சென்று பாருங்கள், உங்கள் தலைவரை வந்து கை தட்டுங்கள், விசிலடியுங்கள், அவரை ரசியுங்கள். ஆனால் இது அனைத்தையும் தாண்டி உங்கள் குடும்பம் முக்கியம், உங்கள் உயிர் முக்கியம் என்று கருதி ஓடி வந்து விடுங்கள். அதற்கேற்கவே உங்களது மூளை வேலை செய்ய வேண்டும், உங்களது சிந்தனை வேலை செய்ய வேண்டும் என்பது என் போன்றோரின் கருத்து மட்டுமல்ல, ஏனைய பொதுமக்களின் கருத்தும் அதுதான் ஆகும்.